கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளில உங்களை சந்திப்பதில நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஒரு மாத கால அளவும் நம்முடைய தேவன் உங்களை என்னையும் அற்புதமாக நம்மளை நடத்தினார். நாம் அவருக்கு எவ்வளவு நன்றிகளை கூறினாலும் போதாது. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு நல்வார்த்தையை கொண்டு வருகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 34வது சங்கீதம் அவருடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவ பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். கடந்த 4 மாத கால அளவும் நம்முடைய வாழ்க்கையில அநேக குறைவுகள் உண்டு. நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு அநேக தடைகள் காணப்பட்டது. ஆனால் இந்த புதிய மாதத்துல நம்முடைய பரமபிதா நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நீ கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் நீ உபோசிக்கும் பொழுது, நீ தேவனுக்காக உன்னுடைய இருதயத்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஒரு நன்மையும் உன்னுடைய வாழ்க்கையில குறைவுபடாதுன்னு சொல்லுகிறார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். உங்களை என்னையும் அந்த கூடாரத்துல நிலைத்திருக்க செய்ய விரும்புகிறார். அவரை தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்ல முடியும், அங்கே அன்னாள் தேவ சமூகத்தில அவள் மனம் கசந்து அழுகிறாள். மிகவும் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை. பல அவமானத்தின் சின்னத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கர்த்தருடைய சமூகத்தை தேட ஆரம்பித்தாள். தேவாலயத்தில் போய் அவள் காத்து கிடந்தாள். இனி எனக்கு யாரும் இல்லை, இனி என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை. பல நேரங்களில் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அன்னாள் தேவாலயத்தில் போய் அவளுடைய உதடுகள் மட்டும் அசைந்தது என்று பார்க்கிறோம். தேவ